4 பேர் நல்லா இருக்கீங்களா? மைசூர் உங்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா? யூடியூப் சேனல் இருக்கும் தம்பியார்களுக்கு வணக்கம். ஊர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பிச்சிருமா? சிரிச்சு சிரிச்சு வந்தாச்சு.
கண்ணு வந்து நல்லா போறேன். ஒரு பொம்பளை அடிக்க வந்து மேல அடிக்கிற அறிவு பொழப்ப கருத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இடிமாட்டுக்கு பிறந்தாங்க அறிவு அவனுக்கு. நான் போற போக்க போயிருந்தேன்னா என் வேற ஏதாச்சும் போயிருப்பேன். நசிங்க இருப்பையா அப்படியே நிக்கிற என்ன செய்ய போறோம்னு எனக்கு கோவம் வருது. என்ன பண்ண முடியாது. கோவம் வருது, அது வருது, இது வருது. நம்மகிட்ட மிரட்டப்படாது. அது யாராவது கேட போய் வருது, அவன்கிட்ட போய் மிரட்டனு. நீ அக்கறை பிறந்த நீங்க இல்ல நீ ஒரு அம்மா பத்தாங்க. ஆமா நீ சோத்தாந்தீங்கிற இல்ல சோத்த சின்ன பண்ணுங்கிறியா அதான் அப்படி நினைக்கிறேன். சூடு கட்ட போக்க மாடம் போச்சு. என்ன செய்ய போறேன்? என்ன சொல்றீங்க? என்ன செய்யணும்னு தெரியல. அம்பிட்டு புது பாட்டு வாயை திறந்தா வாய்ச்சிருவீங்க நீங்க. அம்மா வாயை திறந்தாலும் வாய்ச்சிப்பா, சும்மா இருந்தாலும் தலையில வச்ச மாதிரி பேர் சொல்லி கூப்பிடாத கார்த்தி அப்படின்னு பேர சொல்றதுதானே பேர் வச்சிருக்கீங்க. அப்ப அவனை என்னன்னு கூப்பிடுறது? பொம்பளை கூப்பிடவா? பொம்பளை பிள்ளைனா அடக்க இருக்கணும். இல்ல அடக்கம் நானு என்ன கார்த்தி அடக்கம் அமர் உயிக்கும் அடக்கமாய் உன் அன்றாயிர கிளிக்கு இப்ப பாத்துக்க. அந்த இன்னும் கொஞ்ச நேரத்துல கிழிஞ்சிடும். கிளிய போய் பாத்துக்க. ஜாக்கிரதை வச்சுக்காத. அப்புறம் எனக்கு கோவம் வராது. அப்படியே வராது வராது. ஏய் கார்த்தி, ஏய் சிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்கு வேலை கொடுக்காத. ஏய் என்ன பண்ணுவ? ஏய் கார்த்தி, கோவம் வராதுன்னு சொல்லுது அந்த புள்ள. கார்த்தி கார்த்தி ஏறி அடிக்கிற வரையெல்லாம் நம்ம வச்சுக்க கூடாது. சரி நம்ம இதாயிருச்சு போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கார்த்தி இந்த கை நீட்டி பேசுறது ஆம்பளை கை வச்சு தள்ளுற தள்ளா. ஏய் கார்த்தி தம்பி மேடம் அத்தை அப்பா அதுதான் தள்ளுல. நீ ஒரு வாட்டி தள்ளி பாருவ. உன் பேச்ச மட்டும் கேட்கவே மாட்டேன். தள்ளுறான்னு சொல்லுவேன். காலைல சங்கத்துல போய் நீனே ரிப்போர்ட் பண்ணுவேன். இவன் தான் டான்ஸ பிடிச்சி கைய பிடிச்சாலும் நாங்களும் ஒண்ணும் செய்ய தெரியாமல்ல. சரி பொம்பளை பிள்ளைதான் அப்படி பண்ணுறது நம்ம பண்ணோம்னா நமக்கு மரியாதை இல்ல. 9 மணிக்கு போட மாட்டா, 8 மணிக்கே போட்டுருவா. சித்தாரகளி விறகடிக்க போனாலும் கத்தால உள்ள கொத்தோட குத்தணும். காரைக்குடி பக்கத்துல கலனி வாசல் இருக்கா, இங்க சுப்பிரமணி ஐச்சு தண்ணி ஐட்டம் வெக்கம் கட்டவ தச்சகிட்ட போனா செத்த இடி செராத்தூள் தரணும். 3 ஏழா அந்த புள்ளைய புடிச்சுக்கிட்டு அங்கேயும் இறங்கி காசு வருது. உனக்கு தேன் பேச தெரியும். எத்தனை இருக்கா கிண்ணியில போட்டு துப்புங்க. ஐயா சுருக்கு பையில சுருக்கு பையில. ஹலோ ஹலோ சாந்தி கார்த்தி நான் ஒரு நேரம் அவளுக்கு நேரத்தோட தைரியம் இல்லை. எனக்கு ரொம்ப தைரியம் வருது உனக்கு. என்ன கார்த்தியும் தலையில பேசுவே. சாந்தி கார்த்தி என்ன கார்த்தி சிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்கு வேலை கொடுத்துறாங்க. என்ன பண்ணுவாங்க? சிவராத்திரி சக்திக்கு வேலை கொடுத்துறாங்க. சக்திக்கு வேலை கொடுக்க சக்தி இல்லையா? சிவன் இல்லை. அம்மா இந்த சிவன் இருந்தா சக்தியில ஊட்ட முடியும். என்னது சக்தியில சிவன் இல்லை இருக்கு. சிவன் இருக்கு கடைசி நம்ம பொழப்ப இன்னைக்கு இல்லாம போட்டு இருந்துச்சு. பேசிக்கிட்டு இருக்கேன். வாய் இல்லையா, கை இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா? மோகக்கடை மேல பேசுறது தெரிஞ்சுக்கோ. அப்ப இழுத்து அரிச்சு இழுத்து வச்சு அந்த புள்ள பேச நல்லா இருக்கிறா. பொம்பளை ஆள் பேசினா நமக்கு கோபமே வராது. எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு அவனே இவனை என்னன்னாலும் கேளு. நான் உன்னை மட்டும் எடுத்தே பேச மாட்டேன். ஐயா எனக்கு லேடிஸ் பேசினாலே எனக்கு அடியே ஆத்தி பெரிய லெவலுக்கு இமயமலையில ஏறி கொண்டே இங்க வைக்கிற மாதிரி. இதே ஆம்பளை போயிட்டா கொலையே நடக்கும். என்ன பண்ணுவேன்? லேடிஸ்னா நான் வந்து வேலை விட்டு இறங்குவேன், பைக்க விட்டு இறங்குவேன், என்ன சொன்னாலும் கேட்பேன். சரி இதுக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை திட்டினாரு, கொலை செய்ய வேண்டியதானே? யாரும் என்னையில யாரும் திட்டலையே. என்னையில யாருமே திட்ட மாட்டாங்களே. என்னையெல்லாம் வாழ்நாள்ல யாரும் திட்ட மாட்டாங்க. நான் திட்டினாலும் அதை கண்டுக்கவே மாட்டேன். ஒரு ஆள் திட்டினா நம்ம திருப்பி பேசினா தானே. ஒரு ஊர்ல பிரச்சனை வருது பாத்துக்கவே, பிரச்சனை வருதுன்னு பாத்துக்கவே, ஒரு ஆள் சொல்ல அடிச்சு வெட்டிடுவேன் குத்திடுவேன்.
அப்ப போய் அவன் வெற்றிடுவோம்னு குத்திடுவோம்னு அவன் ஒரு ஆக்கில போயிட்டான்னா அவன் சண்டைக்கு போறான்னு அர்த்தம். வெற்றிடுவேன் குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க பிடிப்பாங்க. ஏய் பிடியா பிடியா விட்டோம்னா சிவனின் தான் நிற்பேன். அது மாதிரிதான் நம்ம கதையில நீ பாரு. இந்த பாரு, என் வேலை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், என் பொழப்ப நான் பாத்துட்டு இருக்கேன், வயிற்று பொழப்ப நான் பாத்துட்டு இருக்கேன். பார்த்து போயிட்டே இரு. என் பொழப்ப கருத்து விட்டியா? நான் என்ன செய்ய போறேன் ஏன் செய்ய போறேன்? நான் போற போக்குல போயிருந்தேன்னா நீ உங்களுக்கு மலை முன்னாடி போயிருப்பேன். எதுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கா? பிச்சை எடுக்கிறவங்க பொண்ணோட சேர்ந்தா பிச்சை தானே எடுக்கணும். என்னோட சேர்ந்தா மைக் எடுத்து மாட்டேன். ஆமா, செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லியிருக்காங்க. என்ன பிச்சை எடுத்தாலும் தொழில் தான். சரி, ஏன்னா எதையுமே ரசிச்சு செய்யணும். சரி, இல்லன்னா ஒரு ருசிச்சு செய்யணும். ஆமா, அப்பதான் அது ரசனையோட செய்ய முடியும். சரி, நீ அப்படி என்னதான் பழக்கிற நீ? ஆமா, இங்க இருந்து நம்ம பொழப்ப ஓட்ட முடியாது. அங்கிட்டு போயாலும் மாதிரி போயாலும் ஏதாவது ஒரு பொழப்ப தேடி ஒரு வேலை வேலை கிடைச்சா ஒரு பொருட்டாக்கு மாவு பண்ணிக்கிறதோ அது மாதிரி வேலை கிடைச்சிரும் வந்தேன். சரி, நீங்க பொருட்டாக்கு மாவு பண்ணிக்கணும்னா சொல்லுங்க. என்னதுக்கு? அம்மா ஆள் வச்சிருக்கோம். அம்மா நான் மலேசியாவிலே வேலை வச்சாங்க. அப்படியா? மலேசியாவில இருந்து இங்க எதுக்கு வந்தீங்க? மலேசியாவில இங்க மயில புடுங்க விட்டாங்க. அதே இங்க அதான் இங்க வந்து புடுங்க வந்திருக்கீங்களா? ஆமா, உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க. அம்மா நாங்க பெரிய சமையல் மேய்ச்சி குடும்பம். என்ன சொல்றீங்க? ஆமா, சமைப்பீங்களா? எத்தனை பேர் சமைப்பீங்க? பாக்கல வயிற்ற பாக்கல தெரியலையா? தெரியுங்க. உப்பு பார்த்தே கால் எண்ணிடுவேன். அப்படிங்களா? பார்த்தா தெரியுது சமையல் நாங்க அவ்வளவு குறி. அப்படிங்களாங்க? ஆமாமா. இப்ப வேலை உண்டே நான் எட்டு நான் பாடி இருக்கேன். மந்தவெளி வந்து போக என்னதான் உங்க வேலை பெரிய பொல்லாத வேலை 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 என்ன? ஆமா, ஆடி பாடி வேலை பார்க்கறாங்க நாங்க. அம்மா ஆடி பாடி வேலை பார்க்கறாங்க. அதான் என்ன வேலை? அதாங்க ஆட்ட ஆடி வேலை பார்க்கறோம். அம்மா நீங்க ஆட்ட ஆடி வேலை பாருங்க, ஆட்ட ஆடாம வேலை பாருங்கம்மா. அதான் என்னம்மா வேலை? கோலமா விற்கிறாங்க. கோலமா விற்கிறாளா? கோலம் விற்கிறாள் இங்க வந்து நின்றுக்கிட்டு. கோலமாவு கோலமா விற்கிறாள் இங்க ஏமா வந்து தேர்தல் பஞ்சாயத்து வைக்கலாம். கூட்டமா இருக்கா பெண்களுக்கு ஏற்ற மாதிரி விற்கலாம். அது மாதிரி கூட்டத்துல போய் இங்க மாப்பிள்ள ஆளுங்க வருவாங்க. உண்மை, அது உண்மை உண்மை. நீங்க பெண்கள்ட்ட வித்தீங்கன்னா கோலப்படி வாங்குவாங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஆண்கள்ட்ட அப்படி இல்ல. என்ன என்ன வித்தாலும் இந்த நேரம் வாங்க மாட்டாங்க. பிராந்தி பாட்டில் மட்டும் இருக்குன்னு சொல்லுங்க. வளைச்சு வளைச்சு வாங்குவேன் இந்த குளிர் நேரம். அப்படியா? ஆமா, அதான் நீங்க வியாபாரம் பாக்குறீங்க. நானும் என் பொழப்பு நானும் வேற பொழப்பு பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்க பொழப்ப நீங்க எடுத்து சொல்லுங்க.